அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 14/1/2026. ஏகாதசி திதி மாலை 5:53 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. அனுஷம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:04 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாயுடன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இன்றைய விசேஷம் போகி பண்டிகை இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, பழைய கடன் பைசல் செய்ய, பயனற்ற பொருட்களை அகற்ற, பழைய வாகனம் விற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிகரங்கள் தன்னம்பிக்கையூட்டும், ஆனால் பள்ளத்தாக்குகள் தான் மனதை பக்குவப்படுத்தும். ஆமாங்க, அதனால தாங்க பள்ளத்தில் விழுந்தாலும் விழுந்துட்டோம் அப்படின்னு நினைக்காம எப்போ விழுந்தாலும் சிகரத்தை நோக்கி உங்களுடைய சீரிய பயணங்களை தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தான் பார்க்க வேண்டியிருக்கும். யார்கிட்ட பேச நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கும். குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் அதிகமாக வேகமாக போக வேண்டாம். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை இரவல் வாங்காதீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி கொஞ்சம் தட்டு மாதிரி தான் இருக்கும். வாடிக்கையாளர்கள் குறுக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் கோணமானலாம் பதில் சொல்லாமல் கொஞ்சம் அன்பாக பண்பாக பதில் சொல்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை சுமை இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை கூட தெரியாத மாதிரி சிலர் சொல்லி காட்டுவாங்க, சுட்டி காட்டுவாங்க, குத்தி காட்டுவாங்க. கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உதவி செய்யுங்க, கொடுத்து உதவுங்க. ஆனால் ஆவணங்களில் முக்கியமான ரெக்கார்ட்ஸில் கையெழுத்து எதுவும் போட்டு சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. அவங்க விஷயத்தில் ரொம்ப மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கண்ணில் தென்பட்ட அனைத்தும் இதயத்தில் இடம் பிடிப்பதில்லை. இதயத்தில் இடம் பிடித்த அனைத்தும் நம்முடைய அருகில் இருப்பதில்லை. இதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களோட நாம் இருக்க முடியறதில்லை. அவங்க தொலைதூரமாக விலகி போயிடுறாங்க. இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் இதயத்தில் இடம் பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு
கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. பழைய நண்பர்களுடையும் இன்னைக்கு பேசுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 9வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விட்டு தீருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது ஏஜென்சி கிடைக்குதான்னு முயற்சி பண்ணுறீங்க. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால நேரம் கடந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால் அல்சர் வந்துடுமோங்கிற ஒரு பயம் வேறு இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. பழங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மறக்கும் குணம் இல்லாவிட்டால் இருக்கும் வரை சுமக்க வேண்டி வரும் சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை. ஆமாங்க, அதனால தாங்க சரி வரலையா ஒதுங்கிடுவீங்க. அதை அப்படியே மறந்துடுவீங்க. அதை என்னத்துக்கு நாம் ஞாபகத்தில் வச்சுட்டு அவங்க சொன்னதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு நம்ம உடம்பையும் மனசையும் நாம் ஏன் கெடுத்துக்கிட்டு அப்புறம் பழிவாங்குற எண்ணத்தெல்லாம் நாம் ஏன் வளர்த்துக்கிட்டு மறப்போம் மன்னிப்போங்கிற பெருந்தன்மையோட எங்கு எது நடந்தாலும் அல்லது நடந்தால் அதை அப்பவே அப்புறப்படுத்திவிட்டு நல்லது நடந்தால் அதை இதயத்தில் உட்கார வைத்து சிந்தித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப நாளாக தள்ளி போன சில வேலைகள் விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கையில் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த இடம் நல்லா இருக்குது, முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுடலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. அது அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இடம் வீடு மன இதெல்லாம் வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக இன்னைக்கு முடியுங்க. அதே போல் யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. ஜென்ம குரு நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நேரம் கடந்து சாப்பிட்றத தவிர்க்க பாருங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற கேது தான் எங்கே இருந்தாவது உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் வைராக்கியத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. 9வது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் செலவு இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்க வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வைரம் சேற்றில் விழுந்தாலும் அதன் மதிப்பு மாறாது. சூழ்நிலைகள் உன்னை தாழ்த்தினாலும் உன்னுடைய மதிப்பு குறையாது. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் எதிராளிகள் வந்து உங்களை தாழ்த்தி பேசினாலும் கூட வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மரியாதை எப்பொழுதுமே குறையாமல் ஓங்கி கொண்டே இருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வைரத்தை போல எங்கும் எப்போதும் மதிப்பு
குறையாமல் நன்மதிப்புடன் சுயமதிப்புடன் சுயமரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஏதேதோ யோசனைகள்லாம் வந்துட்டு போகுங்க. பொங்கல் பண்டிகையும் வந்துருச்சு, நாளையிலேருந்து தை மாதமும் பிறக்க போகுது, தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. நாளையிலேருந்தாவது நல்லா இருக்குமா, பிள்ளைங்களுடைய கல்யாண விஷயமா அலைஞ்சின்னு இருக்கோம், படிப்பு இருந்தால் வேலை இல்லை, வேலை இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, இப்படியே தள்ளி தள்ளி போகுது. நாளைக்கு பிறக்கிற இந்த தை மாதமாவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுறதா இருக்குமா, ஏதாவது அடுத்தடுத்து வீட்டில் நல்லது நடந்தால் சுப நிகழ்ச்சி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே பிள்ளைகளை பற்றிய யோசனைகளாக இருக்குங்க. அவங்களுடைய வருங்காலத்துக்காக நம்ம ஏதாவது சேமிக்கணும், ஏதாவது வாங்கி வைக்கணுங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வலிமை சேர்க்கிற வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே நேரத்தில் சில நண்பர்கள் உங்களை புரிஞ்சிக்காமல் மாறி பேசுவாங்க, கண்டுக்காமல் விட்டுருங்க. புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பரவாயில்ல, எதிர்ப்புகளையும் தாண்டி ஓரளவு நீங்கள் லாபம் பார்ப்பீங்க. ஆனால் விளம்பரம் இல்லாமல் எதுவும் ஓட மாட்டேங்குதுங்க. என்ன தான் நாம் தரமான பொருளை கொடுத்தாலும் கூட யூடியூப்லேயோ எதுலையாவது வந்தால் தான் 4 பேர் வராங்களே தவிர முன்ன மாதிரி இல்லைங்க அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் வேலை சுமை இருக்கும். வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்க போல் தெரியுதே, வேலையை வாங்கிக்கிறாங்கன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குங்க. ஸ்ரீ விநாயக பெருமானை இன்றைக்கி வழிபட்டுட்டு நீங்கள் வேலையை தொடங்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக சோர்வு, களைப்பு, முன்கோபம் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, முயல்பவர்களுக்கு தட்டி கொடு, முடியாதவர்களுக்கு விட்டு கொடு, கேட்பவர்களுக்கு சொல்லிக் கொடு. இதுதாங்க உங்கள் வாழ்க்கை தத்துவம். ஆமாங்க, யாராவது தடுமாறின்னு இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் தாங்குபவர்களாக இருப்பீங்க. அந்த தடுமாற்றத்தை தாங்கி பிடித்து அவங்களுக்கு சில உதவிகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. புதுசாக யாராவது முயற்சி செய்கிறாங்கன்னா ஊக்கப்படுத்துவீங்க. அதே மாதிரி முடியலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் கொடுக்கும் குணம் கொண்ட வள்ளல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள் இருக்குங்க. அஷ்டமத்து சனியும் நடந்துன்னு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. விவாதங்கள் வர்ற மாதிரி தெரிஞ்சாலே கொஞ்சம் விலகி நின்றுறது ரொம்ப நல்லதுங்க. அஷ்டமத்து சனியில் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. ஏதோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறேன், அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறேன், முயற்சி பண்ணி அவங்கள வாழ வைக்க போகிறேன், ஒன்று சேர்க்க போகிறேன், இப்படிலாம் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் வில்லங்கமாக வந்து முடியும். அதனால் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் ஒதுங்கி இருந்துறது எப்பயுமே நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் அண்ணா அக்கா மூலமாக நல்லது நடக்கும். அவங்க உங்களுக்கு தான் உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்டதை செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்குள்ளாயே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரேடியாக பட்டினி கிடந்துடாதீங்க. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவானுடைய அனுகிரகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது.
இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உன்னை புழு என்று வெறுத்தவருக்கு ஒரு நாள் புரிய வரும் நீ பறக்க இருக்கும் பட்டாம்பூச்சி என்று. ஆமாங்க, பொதுவாகவே நீங்கள் யாருன்னு எப்பொழுதுமே வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. ஆனால் திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து எல்லோரையும் காட்டிலும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆரம்பத்தில் உங்களை புழுன்னு நினச்சி சிலர்லாம் மிதித்தாங்க, உங்களை பார்த்துட்டு தள்ளி போனாங்க. அப்புறமா தான் நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஓடி வர ஆரம்பித்தாங்க. அந்த எல்லாரும் ஓடி வர்ற நேரம் எப்போங்க அப்படி நீங்கள் கேட்குறீங்கள, அதெல்லாம் இப்போ படிப்படியாக உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி கூட சில பிரபலங்களை நீங்கள் சந்திப்பீங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. புது முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. கண்டகச்சனி உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மறதி சில நேரங்களில் வரும், கோபம் சில நேரங்களில் வரும். அதே மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்கும். நம்மால் மட்டும் ஏன் சாதிக்க முடியல, நாம் மட்டும் ஏன் இப்படி இருந்துருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ செலவு வருது. சிலர்லாம் 4 வருஷத்துலேயே பெருசாக வளர்ந்து பெரிய லெவலில் சம்பாரித்து செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் 40 வயசாகி கூட நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி நட்பு வட்டம் உங்களுக்கு அதிகமாகும். குலதெய்வ கோவிலுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. தைரியமாக முடிவெடுப்பீங்க. கூடுதலாக முதலீடு போட்டு சொந்த தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இருள் வந்தால்தான் நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். சோதனைகள் வந்தால்தான் உன்னுடைய திறமை எல்லாமே புரிய வரும். வெளிப்பட்டும் வந்து சாதிக்க துணை புரியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சோதனைகள் வந்தால் உடனே நீங்கள் சோர்ந்து போயிட மாட்டீங்க. அதை எப்படி கடந்து வரணும் அப்படின்னு யோசிப்பீங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ பலம் இருக்குது அதை கடக்கிறதுக்கு, வெளியிலேருந்து எவ்வளோ பலத்தை நம்ம திரட்டணும் அதை தீர்ப்பதற்கு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு அந்த சுய பரிசோதனையில் வெற்றி பெற்று வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சாதுரியமாக பேசுவீங்க. அதே மாதிரி சமயோஜித புத்தியால் சாதிச்சும் காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4ஆவது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் ஆரோக்கியம் அழகு உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். மனசில் இருந்த கவலைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி விஐபிகளும் வீடு தேடி வருவாங்க. நீங்களும் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. சகோதர வகையில் இருந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஆரோக்கியம் அழகு உங்களுக்கு கூடிக்கிட்டே வருங்க. அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி கிடைக்குங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க.
கொண்டு வாங்க. கடையை மாற்றுறதோ அல்லது புது ஏஜென்சி எடுக்கிறதோ அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவானின் அருள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை, சோர்வு, களைப்பு வந்து விலகுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தீரா கோபம் போராய் முடியும். ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும். ஆனால் ஒரு சிரிப்போ 100 நோயை குணமாக்கும். ஆமாங்க, கோபப்படுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. நகைச்சுவையாக நீங்கள் பேசுவீங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் சுற்றி இருக்கிறவங்க ஒழுங்காக இல்லாததுனால அவங்கள திருத்தறதுக்காக கோபப்பட்டு கோபக்காரங்கிற பேரை வாங்கிக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அனுஷம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், சோர்வு, களைப்பு இருக்கும், கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். எதுவும் சரியாக வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானத்தை கைவிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பக்கம் சுப செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷ செய்திகளும் தேடி வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருந்தாலே நம்மளை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப சுமார். மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமை இருக்கும். நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான கோபமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீயாகவே இரு. விரும்புபவர்களை தக்கவை, விரும்பாதவர்களை விலக்கிவை. நம் வாழ்க்கை நம் கையில் உள்ளது. ஆமாங்க, அதனால தாங்க யார் சரிவில்லையோ அவங்கள்ட்டேருந்து நீங்கள் விலகிடுவீங்க. யார் நல்ல உண்மையாக இருக்காங்களோ அவங்கள எப்பொழுதுமே நீங்கள் வைத்து கொண்டாடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லவர்கள் பக்கம் நின்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. போகி பண்டிகை இன்னைக்கு பழசெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. பழைய புத்தகங்கள் பழசெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த காலத்து ஞாபகங்கள் ஒன்றுன்னா உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சில பொருட்கள்லாம் இனிமேல் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை அப்புறப்படுத்துறது நல்லது தானே. ஏன் அதை எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லைன்னா அதில் ஏதாவது ஒன்றில் பதிவு பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு பகுதியில் கூட பதிவு பண்ணிவிட்டு சரி இடத்த அடைக்குதேன்னு சொல்லி சில பொருட்களை இன்றைய தினத்தில் நீங்கள் அகற்றுவீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அடிக்கடி பழுதாகி பாதியில் நின்று போகிற வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாம். இது ஒரு கடனாக தான் இருக்கும், இது ஒரு இஎம்ஐயாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல
அப்படின்னு புது வண்டி வாங்கிறதுக்கான முயற்சிகளில் இன்றைக்கி இறங்குவீங்க. விலைலாம் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அதே போல் இன்றைய தினத்தில் வீடு மாறிடலாம், தை மாதம் நாளையிலேருந்து ஆரம்பிக்குது, மாறினா ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே நேருக்கு நேராக பட்டுருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. 8வது வீட்டுக்குரிய கிரகம் சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுனால இன்றைய தினத்தில் திடீர் நல்லது நடக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த தொகையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பழைய சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் மட்டும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துன்னு இருக்காரு. அதனால் உத்தியோகத்தில் சில இடங்களில் வெளிப்படையாக பேசாமல் கொஞ்சம் சாதுரியமாக சில விஷயங்களை மறைச்சி பேசிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பேச்சு யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி கொஞ்சம் ஒதுங்கி போகிறதும் நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நினைத்தபடி வாழ்பவர்களை விட நினைவுகளோடு வாழ்பவர்கள்தான் அதிகம். ஆமாங்க, நீங்கள் கூட என்னென்னமோ நினச்சிங்க, எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் கடைசியில் நடக்காமலே போயிடுச்சு. இருந்தாலும் அந்த வெற்றி பெற்ற தருணங்கள், வெற்றி பெற்ற நிகழ்வுகள், வெற்றி பெற்ற சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை அவ்வப்போது ஆழ்மனதிலே வைத்து கொண்டு அந்த சுகமான நினைவுகளோடு எதிர்காலத்திலும் அது மாதிரி நாம் சாதிக்க வேண்டுங்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. முகத்தில் ஒரு சின்ன தேஜஸ் வர ஆரம்பிக்கும், ஒரு தெளிவு ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடுகடுன்னு இருந்த முகத்தில் சின்னதாக ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு அதெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. ஆனாலும் சூரியனும் செவ்வாயும் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் ஆளுமைத்தன்மை அதிகமாகும், நிர்வாகத்திறமை கூடும், பளிச்சுன்னு பேசுவீங்க, முக்கியமான வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு ஒரு வழியாக ஆக்கிட்டார் நம்மளை. எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறாரு. எங்கே போனாலும் தடங்களாக இருக்குது, எவ்வளோ வந்தாலும் செலவாகிட்டே தான் போகுது, சேமிக்க முடியலை, எதிர்காலத்தில் நினச்சா சின்னதாக ஒரு பயம் தட்டுதே அப்படின்னு பல நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுறது ஒரு வகையில் நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வியாபாரம் களை கட்டும். வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது, புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் நேர்மையானவர், கடின உழைப்பாளி, எதை கொடுத்தாலும் திறமையாக செய்து முடிப்பீங்க. அதெல்லாம் மேலதிகாரிகளுக்கு நல்லா தெரியும். ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க உங்களை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, மட்டம் தட்டுவாங்க. அதுக்கு முக்கியத்துவம் தராமல் இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. வாக்குஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நடக்கும்போது காலுக்குள் சிக்கிய கல்லும் விடாமல் வாழ்க்கையில் துரத்தி கொண்டிருக்கும் கவலையும் உங்களை உறுத்தி கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அதை தூக்கி எறியாதவரை. ஆமாங்க, நடந்து போகும்போது சில நேரம் காலுக்குள்ளார சின்னதாக ஒரு கல் சிக்கிக்கும். அது ஒவ்வொரு
அடியும் எடுத்து வைக்கும் போதெல்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை கவலை துரத்துச்சுன்னு வைங்களேன், நம்மால் எதுவுமே செய்ய முடியாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கல்லை தூக்கி எறிவது போல கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு வருங்காலத்தில் கவனத்தை திருப்புபவர்கள், கவனத்தை செலுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தைரியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நாம் நேர்மையாக இருக்கோம், உண்மையாக இருக்கோம், உறுதியாக இருக்கிறோம். புரிஞ்சுக்கிறவங்க நம்ம கூட இருக்கட்டும், புரியாதவங்க நடைய கட்டட்டும், பார்த்துக்கலாம். எல்லாம் நல்லதுக்கு தான். கடவுள் நம்மளை மட்டும் கைவிட மாட்டார். எவ்வளவோ கடந்து நாம் வந்துட்டோம், இப்போவும் நாம் கடந்து வந்துட முடியும். நடக்கிறபடி நடக்கட்டும், நல்லதாகவே நடக்கட்டுங்கிற வைராக்கியமான முடிவுகள் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. புது தொழில் தொடங்கலாம். நாளையிலேருந்து தை மாதம் ஆரம்பிக்குது. தை பிறந்தா வழி பிறக்கும், நம்ம வாழ்க்கையிலையும் ஒளி பிறக்கும் அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். சில முக்கியஸ்தர்களை இன்றைய தினம் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. வருங்கால திட்டங்கள் மனசுக்குள்ளார தீட்டிக்கொண்டே இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துக்கிட்டு அப்பப்போ உடம்பை போட்டு பாடாப்படுத்துகிறாருன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பொறுப்புகள், பதவிகள் தேடி வருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உன்னை சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும் கூட உன்னையும் உன்னுடைய உணர்வுகளையும் உணர்ந்து கொள்ள ஒரே ஒரு உறவு இருந்தாலே போதும். உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறும். ஆமாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார உறவாடுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பலருடைய வாழ்க்கை அப்படி தான் போயின்னு இருக்குது. இருந்தாலும் தன்னைத்தானே பார்த்து கொண்டு தன்னந்தனிமையில் இனிமை கண்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும், எதிர்பார்த்தது கிடைக்கும், எதிர்பார்த்தவங்கள்டேருந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்கினதையும் திருப்பி கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்னேறும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நெஞ்செல்லாம் வலிக்கும், பயந்துடாதீங்க. சாதாரண கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன கை வைத்தியங்களும் உடனே செய்து பார்த்துக்கிறது எப்பொழுதுமே நல்லதுங்க. முதலுதவின்னு அதுதானே சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம நாட்டு வைத்தியம், நம்ம உணவு, நம்முடைய வைத்தியம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு இதெல்லாம் விட்டு கொடுக்காமல் இருந்தோம்னாலே ஆரோக்கியமாக இருந்துடலாங்க. உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் 9வது இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. பழைய நண்பர்கள்டேருந்து அழைப்பு வரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. 6ஆம் இடத்தில் இருக்கிற கேது அடுத்தடுத்து சாதிக்கணுங்கிற ஆர்வத்தை கொடுத்துன்னு இருக்காரு. ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செலவுகளையும் கடனையும் கொடுத்துக்கிட்டே வராரு. என்ன பண்ணுறது, சிலதெல்லாம் தவிர்க்க முடியல, அங்கங்கே புரட்டி தான் பண்ண வேண்டியதாக இருக்குங்கன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் கிடைக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலகுதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை, முன்கோபம் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு?
ஏற்கனவே நீங்கள்லாம் நொந்து போயிருக்கீங்க. உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை, எதையும் வெளியிலையும் சொல்லிக்க முடியல. பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க, பெருமையாக பார்க்குறாங்க. நாம் அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லின்னு இருக்கோம். நாம் போய் நம்ம சோகத்தை யார்கிட்ட சொல்கிறது? அப்படியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்படி தாங்க 2025 ஓடுச்சு. ஆனால் அந்த 2026 உங்களுக்கு எல்லாவற்றையும் சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 7வது ராசியில் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறந்திருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. சோகங்கள் எல்லாமே விலகுங்க. நோய் நொடி உபாதைகள், எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை, டாக்டர்கிட்ட போகிறேன், இப்படியே இருந்துட்டு நேரடியாகவும் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டீங்க. குடும்பத்தில் யாருக்காவது மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் போகும்போது நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அவங்கள அழைச்சிட்டு போகிறது வர்றது, அவங்களுக்கு பார்த்து கொடுக்கறது, இப்படி நீங்களும் அவங்களோட சேர்ந்து வருத்தப்பட்டதே இருந்தீங்க. அந்த நிலைமை எல்லாமே இந்த வருஷத்தில் மாறுதுங்க. இந்த 2026 தொடக்கமே அருமையாக இருக்குது. குறிப்பாக நாளையிலிருந்தே உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. நாளைக்கு தை 1, தை பொங்கல். நாளையிலிருந்தே உங்களுக்கு அருமையான காலம் தொடங்குதுங்க. மனசில் இருந்த கவலைகள் விலகும், உடம்பில் இருந்த நோய்கள் எல்லாம் விலகும். குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீடு கட்டுற வேலை பாதியிலே நின்று போச்சு, அதை மறுபடியும் தொடங்குவீங்க. திடீர்னு வேகமாக வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் கிராண்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக வராமல் பேசாமல் பார்க்காம ஒதுங்கியே இருந்த சில சொந்தக்காரங்க இப்போ தேடி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்த தொழில் தொடங்குவோமே, இப்படியே இருந்துருந்தோம்னா என்ன ஆகிறது? நாமும் 4 காசு சம்பாதிக்கலாம், ஒரு 4 பேருக்கு வேலையும் தரலாங்கிற முடிவுக்கும் சுயமாக தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வருடம் முழுக்க தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு குழப்பம் இருக்கும், சின்னதாக ஒரு பயம் இருக்கும். அது பயம்னு சொல்கிறத விட நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறீங்க அப்படின்னு நாம் சொல்லலாங்க. குரு பகவான் இப்போ 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு. மே மாதம் வரைக்கும் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். ஜூன் மாதத்திலேருந்து 9வது வீட்டுக்கு வராரு. அதனால் 9வது வீட்டுக்கு உங்களை பார்க்க போகிறாரு. அதனால் ஜூன் மாதத்திலேருந்து அமோகமாக இருக்கும். நினச்சது நிறைவேறும், பணவரவு உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, திருமண தடையெல்லாம் விலகி திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திலேருந்தே திருமணத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வேலை சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அக்டோபர் 14 டிசம்பர் வரைக்குமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டுக்கு போகிறாரு. அந்த காலகட்டத்தில் மட்டும் பணம் யாருக்கும் கொடுத்து ஏமாறாதீங்க. புதுசாக வர்றவங்களை நம்பி ஏமாறாதீங்க, கவனமாக இருங்க. நடுவில் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 8வது வீட்டுக்கு போகிறாரு. எப்படின்னா ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 18 வரைக்கும் 8வது வீட்டில் போய் மறைவார். அப்போ சிறு சிறு வாகன விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனும் மார்ச் 25 ஏப்ரல் 19 வரைக்கும் மறைகிறாரு. அதனால் அந்த காலகட்டங்களில் பயணங்களின் போது கவனமாக இருங்க. விபத்து பழுதுகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உத்தியோகத்தில் இந்த வருஷம் முழுக்க உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். கேட்ட இடத்துல இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரமும் இந்த வருடம் முழுக்க சூடு பிடிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு வேலை கிடைக்கிறது, மகளுக்கு திருமணம் கூடி வர்றதுன்னு இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதிரிகள் விலகுவாங்க, உங்கள் கை ஓங்கும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஆத்தூர் பேருந்து நிலையத்திற்கு பக்கத்தில் சின்ன கோட்டை இருக்குது. அதை ஒட்டி அருமையான சிவாலயம் இருக்குது. அருள்மிகு ஸ்ரீ காய நிர்மலேஸ்வரர் ஆலயம் இருக்குது. அங்கே ஒரு முறை நேரம் கிடச்சி போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். தூய்மை பணியாளர்களுக்கு உதவுங்க, இன்னும் வெற்றி கிடைக்கும். கோதுமை தானமாக கொடுங்க. 2026
26 அருமையாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம், நாளைக்கு தைப்பொங்கல், சூரிய பொங்கல். நாளைய தினத்தில் சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு அருமையான காலகட்டம். காலை 9:45 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளார நாளைய தினம் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட நமக்கு எல்லா நன்மைகளும், ஆரோக்கியம், அறிவு, அழகு எல்லாமே கிடைக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சாதனை வருடமாக அமையுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, போகி பண்டிகை நன்னாளாகிய இன்றைய தினத்தில் பழையன கழிந்து புதியன புகுந்து உங்கள் வாழ்வில் புத்துணர்ச்சி உண்டாகட்டும். மீண்டும் நாளை காலை தை மாத ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.